ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கவலை மீன் குழம்பு ப்ளஸ் கொடுவா மீன் வறுவலும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு 8 மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி நம்ம அதை நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மீனோட நம்ம அதை ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டு நம்ம இதை மீனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுக்க தேவையான மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்தோட பேஸ்ட்டும் ப்ளஸ் மிளகாத்தூளும் நம்ம போட்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சா தான் மசாலா நல்லா ஒட்டும். இப்போ நம்ம குழம்பு மீன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உங்களுக்கு மாங்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நம்ம தட்டி போட்டோன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டை இடிச்சே நீங்கள் போடுங்க. ஒரு கிண்ணத்தில் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மண் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வீட்டிலேயே செஞ்ச வடகம் இருக்கும், அதை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மண் சட்டியில் செய்யும் போது மீன் குழம்பு ரொம்ப தனி ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடு சேர்த்து நம்ம இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா ஒரு கிரேவி மாதிரி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்ச அந்த பூண்டை அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அதை ஒரு கிரேவி மாதிரி நம்ம ஆக்கிடணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளிக்கரைசலில் ஒரு 4 to 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன் மிளகாத்தூள் நம்ம இதிலே போட்டு கரைச்சி வைக்கிறோன்னா அப்போ தான் இந்த மிளகாத்தூள் திட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோடு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 5 minutes லிட்டு போடாமையே கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க அந்த மீனை நம்ம இதில் போட போகிறோம். ஒன்றா போடுங்க, அப்போ தான் மீன் உடையாமல் வரும். இந்த மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு செஞ்சால் அதோட ருசி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சின்ன மீன் நம்ம பண்ணும் போது இன்னும் ருசியாக இருக்கும். பார்த்தீங்களா, உடையாத மாதிரி நம்ம அதை கிளறி விடணும். அவ்வளோதான். இப்படி மைல்டாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதை லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போது ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம கொதி வந்துடும். 5 minutes தான் விடணும், ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுவையான சூப்பரான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்த மீனுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். தவா வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அந்த மீன் எடுத்து ஒன்றா நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலேயே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொடுவா மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம அரைச்ச அந்த மசாலாவும் அதில் நல்லா ஒட்டி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடையாமல் நம்ம திருப்பி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறதும் அப்போ தான் எல்லாமே வேகும். எண்ணெய் பாருங்கள், நான் ரொம்ப ஆட் பண்ணவே இல்லை, ஒரு அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
நீங்கள் நிறைய பேர் வந்து அப்படியே சட்டியிலே எண்ணெய் சட்டியிலே போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தோசைக்கல்லில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும் மீன் வறுவல். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அப்படியே அந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஒரு தட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹார்ட் ஷேப்பில் கொடுவா மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இது. இதே மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மஞ்சு குக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.